நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னும் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்துட்டு அதாவது 2024 இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பிப்ரவரி மாதம். ஸோ வந்து பிப்ரவரியில் வந்துட்டு சிங்கப்பூரில் எப்படி டெஸ்ட் அடிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் வந்து எப்படி டெஸ்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு எப்படி டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உடனே வரும். இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு சிங்கப்பூரில் எப்படி டெஸ்ட் அடிக்கலாமா, இல்லை அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது இப்போ நிறையா வந்து ரூல்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ வந்து எப்படி டெஸ்ட் அடிக்கலாமா, அடுத்த ஸ்டெப் எப்படி போகலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, லைக் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோக்கு எத்தனை லைக் வருதுன்னு பார்க்கலாம். சிங்கப்பூரில் வந்துட்டு டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்ற பிளானில் நம்மளே நிறையா வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்துட்டு டெஸ்ட்டு நிறையா ஸ்கில்டு சென்டர்லாம் வந்து க்ளோஸில் இருக்கிறதுனால, கோட்டா கம்மியாக கொடுக்கறதுனால சிங்கப்பூரில் அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் சிங்கப்பூரில் போய் டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2023 வந்து நம்ம போட்ட வீடியோவில் எல்லாம் சொல்லியிருப்போம். இப்போ வந்து அதோட நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படி தலைகீழாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ இங்கே டெஸ்ட் அடிக்க முடியலை அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் நல்லாவே படிச்சிருந்தாலும், எந்த ஒரு இது இருந்தாலும், உங்களுக்கு டெஸ்ட் அடிக்கிற ஆர்வமே இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிசிஎம் பர்மிட்லையோ இல்லை சிபிஆர் பர்மிட்லையோ கிளம்பி சிங்கப்பூர் போயிடுறீங்க. போனோடனே வந்துட்டு ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயே டக்குன்னு டெஸ்ட் அடிச்சுட்டு டக்குன்னு ஸ்கில்டு இதுக்கு மாறிடுறீங்க. அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு டெஸ்ட் அடித்த ஒர்க்குக்கு அதுக்கு தகுந்த ஒர்க்குக்கு நீங்கள் மாறிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ கம்பெனி லெட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எஸ்பெஷலி வந்து இந்த பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு கம்பெனி லெட்டர் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசிஎம்லேயோ சிபிஆர்லேயோ எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி கம்பெனிஸுக்கு வந்துட்டு டெஸ்ட் அடிக்க வந்து உங்களை டெஸ்ட் அடிக்க வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க வந்து உங்களை டெஸ்ட் அடிக்கவும் வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையில்லாத பட்சத்தில் உங்களுக்கு டெஸ்ட் அடிக்கிறதுக்கு வந்து லெட்டரும் தரமாட்டாங்க. ஸோ இந்த நிலைமை தான் வந்து இப்போ சிங்கப்பூரில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி இங்கே வந்துட்டு கோட்டா பிரச்சனை இருக்கோ அது மாதிரி லெட்டர் பிரச்சனை வந்து சிங்கப்பூரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ டெஸ்ட் அடிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கம்பெனி லெட்டர் இருந்தால் மட்டும்தான் உங்களோட டெஸ்ட் அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராலையும் டெஸ்ட்டு வந்து அடிக்க முடியாது. ஏன்னா கம்பெனி லெட்டர் தரமாட்டாங்க. ஒரு முன்னாடிலாம் எப்படின்னா, கிளாஸ் 4க்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ரொம்ப லாங் டைம் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தாலே கிளாஸ் 4 எடுத்துக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அது ஓட்டி காமிக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்பயும் நிறையா பேர் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கம்பெனி லெட்டர் இருந்தால் மட்டும்தான் கிளாஸ் 4 லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. யாராலுமே கிளாஸ் 4 எடுக்க முடியல. ஏன்னா நிறைய கம்பெனிக்கு வந்துட்டு அந்த மாதிரி லெட்டர் கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காது. அதனால வந்துட்டு கிளாஸ் 4 எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. எல்லாராலையும் கிளாஸ் 4 எடுத்துட முடியாது. அதே மாதிரி தான், அதே பிரச்சனை தான் இப்போ இதுக்கும் வந்திருக்கு. இப்போ பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்டில் வந்துட்டு முடிக்கணும்னு சொல்லி போனவங்க நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து போயிட்டு டெஸ்ட் அடிக்கணும்னு போனவங்க நிறையா பேரால் டெஸ்ட் அடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலைமை மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கடவுளுக்கு தான் தெரியும், சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு தான் தெரியும். ஸோ இப்போதைய சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு பிசிஎம்மோ சிபிஆர்லேயோ போனால் கண்டிப்பாக உங்களால் லெட்ரு வந்து கம்பெனி தரமாட்டாங்க. ஸோ அதனால் டெஸ்ட் அடிக்க முடியாது. ஒரு சில கம்பெனிகள் மட்டும் இங்கே டெஸ்ட் அடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படிங்கிறதுனால அவங்க எடுக்கையில சொல்லி எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இங்கே வந்து நாங்கள் டெஸ்ட் அடிக்க வச்சுக்குவோம் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபரே அது மாதிரி ஒருத்தர் போட்டிருக்காரு. அதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் எப்போனா 2022 கம்பெனி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஹை லெவலில் கூட்டிகிட்டு போயிட்டு டெஸ்ட் அடிக்க வச்சு லோ லெவல் மாற்றிருக்கிறாங்க, டெஸ்ட் அடிச்சிருக்காரு. அது மாதிரி ஒரு சில கம்பெனிகள் ஹை லெவலில் கூட்டி போயிட்டு டெஸ்ட் அடிக்க வச்சுட்டு மாற்றுவாங்க. அதுக்கும் இங்கே ஏஜென்சிக்கிட்ட பணம் கட்டுற மாதிரி இருக்கும். பணம் கட்டி அந்த மாதிரி மாறிக்கலாம். கம்பெனி லெட்டர் கொடுத்தா மட்டும், கம்பெனி அனுமதிச்சா மட்டும்தான் இனிமேல் டெஸ்ட் அடிக்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் இது வந்து எஸ்பாஸ், இபாஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு, ஏன்னா இப்போ எஸ்பாஸ், இபாஸ் எல்லாம் கோட்டா பிரச்சனை இருக்கிறதுனால
டெஸ்ட் அடிக்கிறதுக்காக போய் கேட்டிருக்காரு. நீங்கள் எஸ் பாஸ் இ பாஸுங்கிறதுனால டெஸ்ட் அடிக்கிறதுக்கு கம்பெனி லெட்டர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டுக்கு மட்டும்தான் லெட்டர் கேட்குறாங்க. அந்த ஹை லெவல் பாஸில் இருக்கவங்களுக்கு லெட்டர் கேட்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, நான் பிசிஎம்லையோ இல்லை சிபிஆர்லேயோ போய் நான் டெஸ்ட் அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிரமம் தான், உங்களால் டெஸ்ட் அடிக்க முடியாது அப்படின்றது ஒரு இது. ஆனால் நீங்கள் இன்னொரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த இது இருக்குல்ல, எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஸ்கில்டில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டருக்கு வந்து கம்பெனி லெட்டர் தேவைப்படாது. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஐடியா தான், நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அது மாதிரி யாரும் ட்ரை பண்ணி நமக்கு வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுவும் டெஸ்ட்டில் தான் சேரும். ஸோ நீங்கள் எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர், நம்ம வீடியோ எப்படி எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் எடுக்கிறதும் வீடியோ போட்டிருக்கோம். எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜேசிபிசி இந்தியாவில் இருக்குல்ல அதே மாதிரி அங்கே இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்சி அது ஸ்கில்டில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் அடித்த மாதிரி கணக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் என்ன மாதிரியான ரூல்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தெரியலை. ஓகேங்களா? ஸோ இது எல்லா வழியிலையுமே நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் அடித்து தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயே டெஸ்ட் அடிச்சுட்டு போயிருங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. உங்களுக்கு வெயிட்டிங் டைம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கூடிய சீக்கிரத்திலே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து என்னோட ஐடியா, நான் கொடுக்குறேன், எடுத்துக்கிறத எடுத்துக்காது உங்கள் இருக்கும். இல்லை ப்ரோ நான் டெஸ்ட் அடிச்சு போகிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நிறையா வீடியோவில் நானும் சொல்லியிருக்கேன். ஸோ நான் டெஸ்ட் அடிச்சு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, முன்னாடியெல்லாம் வந்துட்டு பிசிஎம் சிபிஆரில் போயிட்டு அங்கே போய் டெஸ்ட் அடிச்சுக்கலாம் நம்மளே சொல்லியிருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தே பிசிஎம் சிபிஆர்லாம் போயிட்டு டெஸ்ட் அங்கே அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போதைய சுச்சுவேஷனில் கம்பெனி லெட்டர் தராது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே இருந்துக்கிட்டு கொஞ்சம் இதில் நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்க அப்படின்னா, நான் இப்போ நிறையா இன்ஸ்டியூட் இருக்குல்ல, நம்ம எப்படி இங்கே இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணி இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் பணத்தை கட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு போகலாம். அங்கே போயிட்டு நான் பிசிஎம்லேயே சிபிஆர்லேயே போயிட்டு டெஸ்ட் அடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனீங்க அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்லாம் நடக்காது. ஏன்னா எந்த கம்பெனி லெட்டர் தரமாட்டேங்குது. அதனால வந்து நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டாலும் திருப்பி நீங்கள் பிசிஎம் சிபிஆர்லேயே தான் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். ஆனால் இந்த ரூல்ஸ் மாறுச்சு அப்படின்ற பட்சத்தில் இல்லை லெட்டர் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் அங்கே அடிச்சுக்கலாம். ஆனால் இது மாறுமா மாறாதான்னு கேட்டிங்க அப்படின்னா அது சந்தேகம் தான். அது வந்து மாறினாலும் மாறினது தான், இல்லைன்னா இல்லை தான். ஆனால் இங்கே இந்தியாவில் கோட்டாவை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே டெஸ்ட் அடித்தவங்க என்ன கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. ரிசல்ட்டு முன்னால் ரொம்ப லேட்டாக வந்துச்சு. இப்போ வந்து 2 மாதம் அதிகபட்சம் 60 நாளில் டெஸ்ட் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்டுகளில் வந்து 4லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு சில இன்ஸ்டியூட்டில் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ட்ரைனிங்க்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இங்கேயே டெஸ்ட் அடிச்சுட்டு போகிறது தான் நல்லது இப்போதைய சுச்சுவேஷனுக்கு. இந்த சுச்சுவேஷன் மாறுச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்கலாமா இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கலாமா அப்படின்றது. இந்த சுச்சுவேஷனில் 2024 என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கம்பெனி லெட்டர் தேவைப்படுது, கம்பெனி லெட்டர் தர மாட்டாங்க. அதனால் இந்தியாவிலே டெஸ்ட் அடிச்சிருங்க. அங்கே இருக்கவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, டெஸ்ட்டு தவிர வேறு நிறையா கோர்சஸ் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ எக்ஸலேட்டர் இருக்குது, அது மாதிரி வேறு கோர்சஸ் நிறையா பண்ணுங்கள். மற்ற கோர்சஸ்லாம் பண்ணி அதுலேயே கூட உங்களை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி பாருங்கள். நீங்கள் சிப்பியார்டு மெரினில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்த லெவல் அதில் வந்து ப்ரொமோட் ஆகி போனீங்க அப்படின்னா அதே ஃபீல்டுலேயே வந்து இந்த டெஸ்ட் அடித்து வாங்குற சம்பளத்தை உங்களால் அதே ஃபீல்டில் வாங்க முடியும். ஸோ அதில் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த லெவல் போகிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கறது நல்லது இப்போடைய சுச்சுவேஷனுக்கு. ஓகேங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் அருள். பாய்.